ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறது? அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நான் 1/4 கிலோ சேப்பங்கிழங்கு வாங்கி அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு குக்கர்ல 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு, நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த சேப்பங்கிழங்க இதில சேர்த்துக்கலாம். சேப்பங்கிழங்குல மண் இல்லாம வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் வந்தா போதும், வெந்துரும். ஒரு 75% குக் ஆயிட்டா, மீதி இருக்கிறது நம்ம ஃப்ரை பண்ணும்பொழுது வெந்துரும். இப்போ ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதுமே கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சு உரிச்சு வச்சிருந்த சேப்பங்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த ஆயிலில் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடரு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில்லையே வதக்கிக்கலாம். தண்ணி எல்லாம் ஊற்ற வேண்டாம். இப்போது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணால் நல்லா மொறு மொறுன்னு சேப்பக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடும். நடுவில் ஒரு 2 டைம்ஸ் எடுத்துட்டு கிளறி விடுங்க. அடி பிடிக்காமல் இருக்கும். அவ்வளவுதாங்க, சூப்பரான சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி.